அண்மைச் செய்தி. தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தமிழகத்திலே ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் பலரும் தொடர்ச்சியாக மாற்றப்பட்டு வருகின்றார்கள். பணியிட மாறுதல் என்ற அடிப்படையிலே சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கான மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் சிவகங்கை மாவட்டத்திற்கான ஆட்சியராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை மாவட்ட ஆட்சியராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்துறை ஆணையர் உள்ளிட்டவர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பிரபு சங்கரை பொறுத்தவரை சென்னை பெருநகர போக்குவரத்து கழகம், அதாவது எம்டிசி என்று சொல்லப்படக்கூடிய சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குநராக இருந்தவர் தற்பொழுது அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். கனிம வளத்துறை உள்ளிட்டவற்றுக்கான இயக்குநராக அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று ஜெயசீலன் இணை இயக்குநராக இருக்கக்கூடியவர் சென்னை பெருநகர குழுமத்தினுடைய அந்த சுகாதாரத்துறையிலே, சென்னை பெருநகர மாநகராட்சியின் சுகாதாரத்துறையில் இணை இயக்குநராக இருக்கக்கூடிய ஜெயசீலன் தற்பொழுது சுற்றுலாத்துறையினுடைய இயக்குநராக பணி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷை பொறுத்தவரை சிவகங்கை மாவட்டத்திற்கும், நிஷாந்த் கிருஷ்ணா சிவகங்கை ஆட்சியராக இருந்து வந்த நிலையில் மதுரை மாவட்டத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பொன்மணி இணை இயக்குநர் என்ற நிலையிலே வணிக வரி, பத்திரப்பதிவுத்துறை உள்ளிட்டவற்றுக்காக இருந்து வந்தார். ஈரோடு மாவட்டத்திலே வணிக வரித்துறையினுடைய இணை ஆணையராக பொறுப்பு வகித்து வந்தார். தற்பொழுது அவர் கூடுதல் இயக்குனர் என்ற அடிப்படையிலே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்து சமய அறநிலைத்துறைக்காக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சிராப்பள்ளி மண்டலத்திற்கான இந்து சமய அறநிலைத்துறையிலே கூடுதல் இயக்குனர் என்ற அடிப்படையில் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தற்போது இன்னோசன்ட் திவ்யா ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர், அவரும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். கோஆப்டெக்ஸ் உள்ளிட்ட துறைகளுக்காக தற்போது அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் கவிதா ராமு ஐஏஎஸ் கைத்தறித்துறை உள்ளிட்டவற்றிலே மேனேஜிங் டைரக்டர் என்ற நிலையில் மேலாண் இயக்குநராக இருந்து வந்தார். தற்பொழுது அவரும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்று சொல்லும் விதமாக உட்கட்டமைப்பு சார்ந்த துறைகளுக்காக தற்போது கவிதா ராமு ஐஏஎஸ் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். மோகன் ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரை கனிம வளத்துறையினுடைய இயக்குனர் என்ற நிலையில் இருந்து வந்தார். இப்பொழுது அவர் எம்டிசி என்று சொல்லப்படக்கூடிய சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்காக மேனேஜிங் டைரக்டர் என்ற நிலையிலே பணி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். மோகன் ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரை சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஸ்ரேயா சிங்கை பொறுத்தவரை தமிழ்நாடு அர்பன் ஹேபிடன்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய விதமாக அந்த துறையில் இருந்து வந்த நிலையில் தற்போது அதிலிருந்து மாற்றப்பட்டு சென்னை பெருநகர மாநகராட்சியில் பொறுப்பு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று ரமண சரஸ்வதியை பொறுத்தவரை அவரும் ஏற்கனவே இருந்து வந்த அந்த தமிழ்நாடு அரசு கேபிள் துறையிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அனைவருமே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பெருநகர போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குநராக மோகனும், தமிழ்நாடு நகர்ப்புற நிதி மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சி கழகத்திற்கான மேலாண் இயக்குநராக கவிதா ராமுவும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய மேலாண் இயக்குநராக இன்னோசன்ட் திவ்யா இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். சிவகங்கை ஆட்சியர் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர்கள் இருவரும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மதுரைக்கு ஆட்சியராக தற்பொழுது சிவகங்கை ஆட்சியராக இருந்த நிஷாந்த் கிருஷ்ணாவும், சிவகங்கையினுடைய ஆட்சியராக மதுரை ஆட்சியராக இருந்த ஆகாஷும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சுற்றுலாத்துறை ஆணையராக ஜெயசீலன் ஐஏஎஸ் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.